அப்புறம் வீடு கட்டுறப்போ அந்த இடத்தை தேர்வு செய்யணுமா, இல்லை வீட்டை மட்டும் வாஸ்துப்படி அமைத்தா போதுமா அப்படிங்கிறத முக்கியமாக கவனித்து பார்க்க வேண்டியது. நீங்கள் இடம் தவறாக இருந்தால் கட்டடங்கள் என்னதான் வாஸ்துப்படி சரியாக கட்டினாலும் நல்ல பலனை கொடுப்பது இல்லை. அப்போது வடகிழக்கு திசையில் வீடு சரியாக அமைக்கும் பொழுது ஆணுடைய வெற்றி அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும். வடகிழக்கு தவறான வீடுகளாக இருந்தால் முதலில் பாதிக்கப்படுவது ஆண்தான். அல்லது வடகிழக்கு பகுதியில் மேல்நிலை தண்ணீர் தொட்டி இதுபோல் ஒரு அமைப்பு கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டுடைய தலைமகனுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வடக்கு திசையில் வீடு கட்டி தெற்கு திசை காலியிடமாக அமைத்தால் அந்த வீட்டில் உள்ள பெண்மணிக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும். கிழக்கு திசை அடைபட்டிருந்தால் கண் தொடர்பான நோய்களை கொடுத்துரும். கிழக்கு திசை அடைபட்ட வீடாக இருந்துச்சுன்னா அங்கே பெண் வருமானத்தில் தான் அந்த குடும்பமே நடக்கும். வடகிழக்கு தப்பாக இருக்குதுன்னா தலைப்பகுதியில் பாதிப்பு ஏற்படும். தென்கிழக்கு தப்பாக இருந்துச்சுன்னா வயிற்று பகுதியில் பாதிப்பு ஏற்படும். 100% வாஸ்து சரியான வீடு அப்படின்னு இன்றைய காலத்தில் கட்ட முடியாது. நீங்கள் கையில் யூஸ் பண்ணுற செல்லும் கூட வாஸ்துவோட தொடர்புடையது தான். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடு கட்டணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய வாழ்நாள் ஆசைக்க கூட சொல்லலாம். அப்படி நம்ம கட்டுற வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்துனா என்ன? வாஸ்து ஏன் பார்க்கணும்? வாஸ்து பார்க்காம நம்ம வீடு கட்டினா அதனால நமக்கு எதுவும் பிரச்சனைகள் வரக்கூடுமா? வாஸ்து பத்தி நமக்கு நிறைய சந்தேகங்களும் இருக்கும். அதே மாதிரி வாஸ்து பத்தின பல ரகசியங்களையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வாஸ்துல நீண்ட நாள் அனுபவம் பெற்ற வாஸ்து நிபுணர் சத்குரு வாஸ்து தங்கதுரை அவர்கள் நம்மளோட வந்திருக்காரு. அவர்கிட்ட இதை பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்போ நான் வாஸ்து பார்த்து வீடு கட்டணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ நான் வாஸ்து பார்த்து வீடு கட்டணும், அப்படி ஒருவேளை கட்டலை அப்படின்னா என்ன ஆகும்? இதனால எதுவும் பிரச்சனைகள் வரக்கூடுமா? வீடு கட்டலை அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு கட்டினீங்கன்னா வாஸ்துப்படி கட்டினா மிக மிக சிறப்பு. அப்போது வீடு கட்டும் பொழுது எப்படி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சு பண்ணணும். அப்புறம் வீடு கட்டுறப்போ அந்த இடத்தை தேர்வு செய்யணுமா, இல்லை வீட்டை மட்டும் வாஸ்துப்படி அமைத்தா போதுமா அப்படிங்கிறத முக்கியமாக கவனித்து பார்க்க வேண்டியது. அதில் இடம்தான் பிரதானம். ஒவ்வொருத்தருடைய ஒரு மனிதனுடைய அடையாளமே இடம்தான். அது தெய்வமாகட்டும் மனிதனாகட்டும், இடத்தை குறித்த பின்பு தான் அந்த கோயிலுடைய பெயரும் வரும், அந்த மனிதனுடைய பெயரும் வரும். அப்போ இடம்தான் முக்கியமான ஒன்று. அப்போது இடத்தை ஃபஸ்ட்டு தேர்வு செய்யும் பொழுதே வாஸ்துப்படி சரியாக இருக்கிறதா என்று பார்த்து தேர்வு செய்துவிட்டால் நீங்கள் எடுக்கும் அடுத்தடுத்த முயற்சிகள், வீடு கட்டக்கூடிய முயற்சிகளாகட்டும், தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகளாகட்டும், தொழில் நிறுவனங்களாகட்டும், பள்ளிகளாகட்டும், கல்லூரிகளாகட்டும், மருத்துவமனைகளாக இருக்கட்டும், இவை அனைத்துமே உங்களுடைய எண்ணங்களை கட்டிட வடிவமாக வடிவமைக்க வாஸ்து என்பது முக்கியமான ஒன்று. அதனால் இடத்தை தேர்வு செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டடம் கட்டணும். நீங்கள் இடம் தவறாக இருந்தால் கட்டடங்கள் என்னதான் வாஸ்துப்படி சரியாக கட்டினாலும் நல்ல பலனை கொடுப்பது இல்லை. வடகிழக்கு திசை பார்த்து வீடு கட்டுறதுனால எனக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? இப்போது பொதுவாகவே எல்லாருடைய எண்ணமே வடகிழக்கு திசை, வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, 4 திசைகளுமே சிறப்பான திசைகள் தான். இதில் பர்டிகுலராக கேட்கக்கூடியது வடக்கு கிழக்கு திசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே இன்றைக்கி மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ளாட் விற்கணும்னா வடகிழக்காக இருந்தால் தான் ஃப்ளாட் நல்ல ரேட்டுக்கு விற்கும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இன்னொன்று, மனை அமைக்கும் பொழுது வாஸ்துப்படி அமைக்கும் பொழுது வடகிழக்கு திசையில் இருந்தால் ஈஸியாக இருக்கும் கட்டட வரைபடம் கொடுக்கறதுக்கு. சப்போஸ் நீங்கள் தெற்கு பக்கமோ மேற்கு பகுதியோ வீடு பார்த்து அமைத்தோம்னா அது அந்த செப்டி டேங்க்கு, சம்பு, படிக்கட்டுகள் இதுபோல் அமைக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக அமைக்கணும். ஏன்னா தெற்கு பார்த்த வீடு அமைக்கிறப்ப ஈசானிய பகுதியில் நீங்கள் கழிவறையோ இல்லை படிக்கட்டு அமைப்புகளோ கொடுக்கக்கூடாது. அதுபோல் மேற்கு திசை பார்த்து அமைக்கும் பொழுதும் வடகிழக்கு திசையில் கழிவறை, படிக்கட்டுகள் இதுபோல் கொடுக்கக்கூடாது. அப்புறம் தெற்கு திசையில் நீங்கள் தலைவாசல் கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக கொடுக்கணும். அக்னி பகுதியில் கொடுக்கக்கூடாது. தென்கிழக்கு தெற்கு பகுதியில் கொடுப்பது சிறப்பை கொடுக்கும். வடகிழக்கு திசையில் நான் வீடு கட்டுறதுனால நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? வடகிழக்கு திசை அப்படிங்கிறது ஆணுக்கான திசை. ஆணுடைய ஒரு வீட்டுக்கு ஆண் அப்படிங்கிறவங்க அதிபதியாக இருக்கக்கூடியவங்க, பெண்ணும் அதிபதி தான். ஆனாலும் முதல் அப்படிங்கிறது ஃபஸ்ட் அப்படிங்கிறது ஆண் தான் முதன்மையானவர். அப்போது வடகிழக்கு திசையில் வீடு சரியாக அமைக்கும் பொழுது ஆணுடைய வெற்றி
அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போது வடகிழக்கு திசை நீங்கள் தவறாக அமைச்சிட்டிங்கன்னா ஆணுடைய வெற்றி என்பது பெரிதும் பாதிக்கப்படும். வடகிழக்கு தவறான வீடுகளாக இருந்தால் முதலில் பாதிக்கப்படுவது ஆண்தான். வடகிழக்கில் நீங்கள் ஒரு படிக்கட்டு அல்லது கழிவறைகள் அல்லது வடகிழக்கு பகுதியில் சின்னதாக ஒரு அறை அல்லது வடகிழக்கு பகுதியில் மேல்நிலை தண்ணீர் தொட்டி இதுபோல் ஒரு அமைப்பு கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டுடைய தலைமகனுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சப்போஸ் அவருக்கு உயிரிழப்பு ஏற்படலை அப்படின்னா அந்த வீட்டுடைய முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அவருடைய கணவருக்கு உயிரிழப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா முதல் பேர குழந்தை அப்படிங்கிறவர் பெரிதாக பாதிக்கப்படுவார். சப்போஸ் உயிரிழப்பு இல்லை அப்படின்னா பொருளாதார ரீதியாக பெரிய கடனில் சுமையில் அவங்க மாட்டி கடனுக்காகவே அந்த வீடு விற்கக்கூடிய வீடாக போயிடும். கணவனை இழந்த ஒரு பெண் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வடகிழக்கு திசையில் நீங்கள் வீடு அமைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக அமைக்கணும். வடக்கு திசை பார்த்த மாதிரி வீடு கட்டலாமா? அதனால நன்மைகள் என்ன, தீமைகள்? இப்போது நல்ல கேள்வி தான். என்னென்னா வடக்கு திசையில் வீடு கட்டலாமா அப்படின்னா மொத்த இடத்திற்கும் வடக்கு திசையில் வீடு கட்டக்கூடாது. வடக்கு திசையில் வீடு கட்டி தெற்கு திசை காலி இடமாக அமைத்தால் அந்த வீட்டில் உள்ள பெண்மணிக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஆண் மகன்கள் பெருசாக இருக்க மாட்டாங்க, பெண்கள் மட்டும்தான் அந்த வீட்டில் இருப்பாங்க. அந்த வடக்கு திசை முழுவதும் கட்டப்பட்ட வீடுகள்னாலே கடன் வாங்கி கட்டக்கூடிய வீடுகள் அல்லது நம்ம இடம் வாங்கி கட்டக்கூடிய வீடுகள் இப்படி தான் அந்த வீடே அமையும். அப்போ வடக்கு அப்படிங்கிறது எப்போவுமே குபேரனுக்கானது, வரவுக்கானது. இப்போ நீங்கள் வடக்கு பகுதி முழுவதும் நீங்கள் அடைச்சிட்டிங்கனாலே உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதனால் வடக்கு திசையில் வீடு கட்டுறப்ப எந்த பகுதி மொத்த இடத்திற்கும் தென்மேற்கு பகுதியில் வடக்கு பார்த்து கட்டிக்கலாம். மொத்த இடத்திற்கும் தென்மேற்கு திசையில் கிழக்கு திசை பார்த்தும் வீடு அமைத்து கொள்ளலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் மொத்த இடத்திற்கும் வடக்கு திசையில் வடக்கை ஒட்டி வீடுகளை கட்டிட்டிங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கிழக்கு திசை அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. இப்போது கிழக்கு திசை என்பது ஆணுக்கான திசை. கிழக்கு சூரியனுக்கானது, இந்திரனுக்கானது. கிழக்கு திசை சரியாக இருந்தால் அந்த வீட்டில் ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் நோய் நொடியோடு இருக்கிறாங்க, ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா கிழக்கு திசை அடைபட்டிருந்தால் தான் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதே போல் கிழக்கு திசை அடைபட்டிருந்தால் கண் தொடர்பான நோய்களை கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக கிழக்கு திசை இருக்கிற வீட்டில், தவறாக இருக்கிற வீட்டில் கண்ணாடி அப்படிங்கிறவங்க போட்டிருப்பாங்க. அதனால் கிழக்கு திசை சூரியனுக்கானது. சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது நமக்கு இன்றியமையாதது. சூரியன் வெளிச்சம் கிடைச்சாதான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியாக்கள் எல்லாமே இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா பூஞ்சைகளும் காளான்களும் தான் நம்ம வீட்டுக்குள்ளே அண்டி இருக்கும். அதனால ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். கிழக்கு என்பது அறிவுக்கானது. கிழக்கு திசை அடைப்பட்ட வீடுகளெல்லாம் ரொம்ப அறிவாளிகள் நிறையா இருப்பாங்க. அவங்களுக்கு அறிவை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்காது. அவங்க எப்போவுமே என்னென்னா ஒரு மறைவில் இருந்தே பேசுவாங்க. நீங்கள் ஒரு ஆளை முன்னாடி நிறுத்தம் பேசுவாங்க, இவங்க தனிப்பட்ட முறையில் நின்று பேச மாட்டாங்க. கிழக்கு திசை அடைப்பட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க ஜெயிப்பாங்கன்னா ஜெயிக்க மாட்டாங்க. யாரோ ஒரு இடத்துல ஒரு அடிமை வேலை செய்வாங்க, இல்லை அடிமையாக இருப்பாங்க, இல்லை அவங்களை சார்ந்து தான் இவங்களோட பயணமே இருக்கும். கிழக்கு திசை அடைப்பட்ட வீடாக இருந்துச்சுன்னா அங்கே பெண் வருமானத்தில் தான் அந்த குடும்பமே நடக்கும். ஆணால் வருமானம் ஈட்ட முடியாது. அதே மாதிரி வடகிழக்கு திசை அப்படிங்கிறது அடைபட்டாலும் ஆணுக்கு திருமண தடையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படியே திருமணம் நடந்தாலும் திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்காது, கொஞ்ச நாள்லேயே டைவர்ஸ் ஆகிரும். அப்புறம் கிழக்கு திசை இதே போல் அடைபட்டு கிழக்கு திசையில் படிக்கட்டு, டாய்லெட், பாத்ரூம் கொடுத்துருந்தாலே மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அந்த வீட்டில் இருப்பாங்க. அல்லது பிறக்கக்கூடிய குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தையாக தான் அங்கே பிறக்கும். அதனால தான் கிழக்கு திசை எப்போவுமே ரொம்ப ரொம்ப சரியாக வாஸ்துல அமைக்கணும். ஒரு குழந்தை மனநிலை பாதிக்கப்பட்டு பிறந்துருச்சுன்னா திரும்ப அதை சரி பண்ணணும்னா முடியாது. அதே போல் ஒரு குழந்தைக்கு வடகிழக்கு பாதிக்கப்பட்ட வீட்டில் ஒரு குழந்தைகள் பிறந்தாங்கனாலே பெரும்பாலும் பேச முடியாது. சப்போஸ் வடக்கு திசை மட்டும் அடைபட்டோ வடக்கு திசை வாஸ்து தவறாக இருந்தால் காது கேட்காது. இப்போ கிழக்கு மட்டும் சரியாக இருக்குது, வடக்கு தப்பாக இருந்துச்சுன்னா காது கேட்டால் தான் வாய் பேச முடியும். நீங்கள் பேசுகிறதுக்கு ரெண்டுமே, காது கேட்டால் தான் வாய் பேசும், ரெண்டுமே கனெக்டடு. இப்போது வடக்கு மட்டும் அடைபட்டு கிழக்கு மட்டும் திறந்திருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி வடகிழக்கு திசை சரி பண்ணினேன், நல்லாயிடுச்சு, சரியாகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். இரண்டையுமே சரி பண்ணணும், வடக்கு கிழக்கு திசை. அப்போ தான் வாஸ்து என்பது 100% சரியாக அமையும். இப்போது வாஸ்து அப்படிங்கிறதே எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பு தான். இப்போ நம்ம உடம்பு இயங்கிறதே வாஸ்து தான்.
இப்போ வாஸ்து நீங்கள் எங்கேயுமே போய் தேட வேண்டாம், உங்கள் உடம்பு தான் வாஸ்து. நீங்கள் உயிர் வாழணும்னா காற்று வேணும், உயிர் வாழணும்னா நீர் வேணும், உயிரோடு இருக்கணும் அப்படின்னா வெப்பம் அப்படிங்கிறது வேணும். இது இல்லாமல் ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியாது. அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது உடம்புக்கு வந்தாலும் உடல்நிலை பாதிக்கப்படும். அதிகமான குளிர் பாதிக்கப்பட்டாலும் உடம்பு பாதிக்கப்படும். காற்று இல்லைனாலும் உடம்பு பாதிக்கப்படும். இதுதான் இயற்கை, இதுதான் வாஸ்து. இந்த வாஸ்துவில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரியோ இல்லை பொதுவாக இதை பற்றி நிறைய கதைகள் புனையப்பட்டு வாஸ்துனா அது, வாஸ்துனா இது, அப்படி இப்படின்னு சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. இது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம உடம்பு தான் வாஸ்து, வீடு தான் வாஸ்து. வீடும் நம்மளுடைய உடம்பு ஒன்று தான். வீட்டில் எந்தெந்த பகுதியெல்லாம் தவறாக இருக்குதோ அதற்கான வியாதிகள் நம்ம உடம்புல வந்துடும். வடகிழக்கு தப்பாக இருக்குதுன்னா தலைப்பகுதியில் பாதிப்பு ஏற்படும். தென்கிழக்கு தப்பாக இருந்துச்சுன்னா வயிற்று பகுதியில் பாதிப்பு ஏற்படும். தென்மேற்கு பகுதி தப்பாக இருந்துச்சுன்னா மர்ம உறுப்புகள் அப்படிங்கிற இடத்துல பாதிப்பு ஏற்படும். வடமேற்கு தப்பாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஊனமுற்ற குழந்தைகள் கால்கள் கைகள் பாதிக்கப்படும். அப்போது ஒரு வீட்டுடைய அமைப்பு எப்படியோ அதற்கு தகுந்த மாதிரி தான் வாஸ்து அப்படிங்கிறது முழுமையான பலனை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்படுறீங்க, தீர்க்க முடியாத ஒரு நோய் இருக்குது, ஆரம்ப கட்டத்தில் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டிலையும் அந்த பாதிப்பு இருக்கும். அப்போது அந்த வீட்டை சரி பண்ணுறப்போ நிச்சயமாக அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடலாம். நிறைய பேர் வந்து நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு, எத்தனையோ ஹாஸ்பிட்டலு எல்லா ஸ்டேட்டும் போயிட்டே முடியல, ஆனால் இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் தான், இதுக்கு மருந்து எதுவும் இருக்கான்னு சொல்லி தேடினவங்களாக இருக்காங்க. அவர்களுக்கு வாஸ்துப்படி மாற்றி அமைச்சு இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா வாஸ்து தான் ஒரு மனிதனை முழுமையாக இயக்கும். நீங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து வீடு தான். ஆஃபீஸுக்கு போனோம்னா ஒரு 8 ஹவர்ஸ் இருப்போம், 12 ஹவர்ஸ் இருப்போம். மிச்ச நேரம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் வந்து வீடு தான். அப்போ உங்களுடைய இயக்கம் முழுவதுமே வீடு தான். உங்களை அடையாளப்படுத்துவதும் வீடு தான். அதனால் வீட்டை வந்து வாஸ்துப்படி எந்த அளவுக்கு சரியாக அமைக்கிறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மையையும் வெற்றியையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் வந்து மனநல பாதிக்கப்பட்டு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, இல்ல வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னா நான் ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாம். ஆனால் இப்போ நான் சொந்த வீடே அப்படிதான் நான் கட்டிட்டேன். எனக்கு பெருசாக அப்போது வாஸ்து பற்றி எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆளுங்க இல்லை, அதனால நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கட்டிட்டேன். இப்போது அந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணலாம்? இல்லை, இது சமீபத்தில் நான் கோயம்புத்தூர் ஒரு இடத்துல இதை பார்த்தேன். எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இருக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா தென்கிழக்கும் வெட்டுப்பட்ட அமைப்பு, வடகிழக்கில் படிக்கட்டு, இது வடகிழக்கில் சின்னதாக ரூமு. அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த வீட்டில் அவங்களும் இதே கேள்வி தான் கேட்டாங்க. நான் இது சொந்த வீடு, நான் என்ன பண்ண முடியும்? சொந்த வீடுனா தான் இடித்து மாற்ற முடியும். வடகிழக்கு தவறு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை சரியான முறையில் வாஸ்துப்படி இடித்து தான் சரி பண்ண முடியும். இந்த விளக்கு வச்சா சரியாயிரும், கோயிலுக்கு போனால் சரியாயிரும், மந்திரம் போட்டால் சரியாயிரும், எந்திரம் போட்டால் சரியாயிரும், தகடுகள் பதிச்சா சரியாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை, பொய். அப்படி நம்பி இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து மிஷினை வச்சு கண்டுபிடிப்பாங்க நிறையா பேர் பிரமிடுகளை பதிப்பாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூரில் இது நடந்துச்சு. அந்த ஃபோட்டோ கூட நான் இருக்குது, வீடியோவே இருக்குது. நான் அடுத்து உங்களுக்கு அதை கொடுக்குறேன். அதில் வந்து ஒருத்தர் பிரமிடு பதிக்கணும்னு சொல்லி வீட்டை சுற்றி பிரமிடு பதிச்சிருக்காரு. பதிச்சு ஒரே ஆண்டுகள் அந்த வீட்டில் இருந்த முதல் குழந்தை இறந்துட்டாங்க. அவங்க கூப்பிட்டதே அந்த குழந்தைக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அதற்கு இந்த வீடு ஏதாவது வாஸ்து தவறு இருக்குதா, இதை சரி பண்ண முடியுமான்னு தான் கூப்பிட்டது. ஆனால் இவர் போய் பிரமிடெல்லாம் பதிச்சோடனே அது ஒன்றுமே வேலை செய்யலை. அதுக்கு இவர் பதிக்காத, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாருன்னு சொல்லியிருந்தாங்க கூட அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 2-3 ஹாஸ்பிட்டல் பார்த்துருப்பாங்க. ஒருவேளை அந்த குழந்தை வந்து பிழைக்க வாய்ப்பு இருந்திருக்கு. பட் இவங்களை நம்பி அநியாயமாக ஒரு உயிரிழப்பு தான் ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த ஜோதிடம் அப்படின்னா நீங்கள் ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து இன்னும் ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர்கிட்ட பார்த்துக்கலாம். ஆனால் வாஸ்து அப்படி கிடையாது. வாஸ்து நிபுணரை நம்பி ஒரு கட்டடத்தை இடிக்கணும்னா பல லட்சம் செலவு வருது, ஒரு கட்டணம்னா பல லட்சம் செலவு வருது. அப்போது இதை வந்து எந்த அளவுக்கு சரியான ஆட்கள் இவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராய்ந்து அதுக்கப்புறம் அந்த வாஸ்து நிபுணரை தேர்ந்தெடுத்து நீங்கள் வீட்டை சரி பண்ணுறது தான் உங்களுக்கு முழுமையான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இதை தவிர்த்து இன்றைக்கி எனக்கு கம்மியான காசில் வேணும், உடனே பார்க்கணும், நாளைக்கு பார்க்கணும், எனக்கு உடனே வீடை சரி பண்ணால் இது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வக் கோளாறுலையோ அவசரத்துலேயோ நீங்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு உயிருக்கு பாதகமாக கூட முடியலாம். அறிவு உள்ள வாஸ்து நிபுணரை அழைத்து சரி பண்ணிங்கன்னா 10 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே தீர்வு கிடைக்கும். வாஸ்து அப்படிங்கிறது 10 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே தீர்வு கிடைச்சே ஆகணும். நீண்ட கால பிரச்சனையாக இருந்துச்சுன்னா ஒரு 6 மாதங்கள்லேருந்து 9 மாதங்கள் ஆகும்.
ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாஸ்துப்படி மாற்றி அமைச்சா 100% 5 நாள்லேருந்து 10 நாள்லேயே தெரியும். எல்லா இடத்துலையும் இது நான் சவாலாக எல்லாத்துட்டையுமே சொல்கிற விஷயங்கள் அதுதான். நீங்கள் எந்த வாஸ்து நிபுணர் வேணாலும் கூப்பிட்டு பாருங்கள். அவங்க உங்களுக்கு தீர்வு எத்தனை நாளில் கொடுக்குறாங்கன்னு கேளுங்க. இத்தனை நாள் எனக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டு அவங்கள பாருங்கள். 100% வாஸ்து சரியான வீடு அப்படின்ற மாதிரி கட்ட முடியுமா? 100% வாஸ்து சரியான வீடு அப்படின்னு இன்றைய காலத்தில் கட்ட முடியாது. அதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா நம்மளுடைய வாழ்வியல் முறை அப்படிங்கிறது வேறு, வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எல்லாமே காலத்துக்கு தகுந்தால் போல் இன்றைக்கி மாறிடுச்சு. இன்றைக்கி நான் உங்களை நடந்து போனால் போவீங்களா? சின்ன தூரம்னா நடந்து போவீங்களா? இல்லை நீங்கள் இயற்கையோட கஞ்சி தான் சாப்பிடணும், கூழ் தான் சாப்பிடணும், சாதம் தான் சாப்பிடணும்னா சாப்பிட முடியுமா? அது முடியாது. பழைய காலத்துலலாம் அப்படி தான் இருந்தாங்க. பழைய காலத்தில் வந்து வாஸ்து இல்லை. இன்றைக்கி நிறைய அறிவுஜீவிகள் கேட்குறது, எங்கள் தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் வாஸ்தே கிடையாது, இப்போ மட்டும் வாஸ்துன்னு சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. பழைய காலத்து வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறையே வேறங்க. ஆனால் தற்காலத்தில் வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறை அப்படிங்கிறது வேறு. இப்போ இதெல்லாம் யோசிக்கணும்ல. நம்ம பொதுவாகவே ஒரு இதை குறை சொல்கிறப்ப நீங்கள் எங்கே குறை சொல்கிறோம், எங்கே நம்ம எதில் அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்காம சொல்லக்கூடாது. அப்போது பழங்கால வாழ்க்கை முறையிலுமே வீடுகள் அமைக்கும் பொழுது எப்படி அமைச்சாங்கன்னா, ஒரு வீடு கட்டுவாங்க, அது கூரை வீடு தான். நீங்கள் சிமெண்டோ செங்கல்லோ மண்ணோ இந்த பூமியிலேருந்து எடுத்து இந்த பூமியை நோண்டி இந்த பூமி தாய்கிட்டேருந்து பறித்து நம்ம எதையுமே செய்யலை. இயற்கையாக வளரக்கூடிய மரத்தை வச்சு கட்டினாங்க, இயற்கையை கிடைக்கக்கூடிய கல்லுகளை வச்சு கட்டினாங்க. இன்றைக்கி அப்படியே கட்டுறாங்க. இன்றைக்கி மலையை உடைக்கிறாங்க, கிரைனைட்டு எடுக்கிறதுக்கு பூமியை தோண்டுறாங்க. இப்படி இயற்கையோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு வாஸ்து அப்படிங்கிறது தேவையே இல்லை. இயற்கைக்கு மாறாக நீங்கள் இன்றைக்கி பயணங்கள் நம்மளுக்கு இருக்கிறதுனால வாஸ்துவோட பயணிங்கள் அப்படிங்கிறோம். அப்போது நீங்கள் பொத்தாம் பொதுவாக எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. வாஸ்து ஒரு அற்புதமானது. இது ஒவ்வொரு செகண்டும் உங்களை இயக்கும், ஒவ்வொரு மனிதனையும் இயக்கும், ஒவ்வொரு இடங்களையும் இயக்கும், ஒவ்வொரு பொருள்களையும் இயக்கும். நீங்கள் கையில் யூஸ் பண்ணுற செல்லும் கூட வாஸ்துவோட தொடர்புடையது தான். நீங்கள் அது ஒரு செவ்வக வடிவமாக கொடுத்துருக்குறோம், அதை நீங்கள் சதுரமாக கொடுத்து பாருங்கள், இல்லை நீளமாக கம்பி மாதிரி குச்சி மாதிரி நீளமாக கொடுத்து பாருங்கள், இல்லை எல் ஷேப்பில் கொடுத்து யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். யூஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி தான் வாஸ்துங்கிறது சதுரம் செவ்வகமாக இருந்தால் தான் பயன்படுத்த முடியும். அப்போது ஏன் சதுரம் செவ்வகமாக அமைக்கணும், எப்படி அமைச்சா என்ன பலனை கொடுக்கும், இது எல்லாமே தெரிஞ்சு அமைக்கணும். எனக்கு தெரிஞ்சு 90% பேர் போனோடனே திருமணம் நடக்கலைங்க, வாஸ்து பார்க்கணும். பையன் வேலை கிடைக்கலைங்க, வாஸ்து பார்க்கணும். இல்லை பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆகி போச்சு, இன்னொரு திருமணம் நடக்குமா அப்படிங்கிறது. இப்போ இதுகளை தான் இவங்களுடைய நோக்கங்களே வந்து பொருளாதாரத்தை நோக்கி தான் இருக்குதே ஒழிய ஆரோக்கியத்தையும் உறவுகளையும் நோக்கி இல்லை. அந்த கால உறவுகள் வேறு, இந்த கால உறவு முறைகள் வேறு. இப்போ உறவுகள் அப்படிங்கிறது மொத்தமாக இல்லாமல் போச்சு. அப்போது அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, வாஸ்துவுக்கும் உறவுகளுக்கும் தொடர்புடையதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% தொடர்புடையது தான். ஏன் உறவுகள் இல்லாமல் போச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான இடங்களில் இந்த திருமண தடை அப்படிங்கிறத அதிக அளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு, பொருளாதார தடை. திருமண தடைகள் வந்து எல்லா பக்கமாக இருக்குதா அப்படின்னு சொன்னால் கிடையாது. இந்த திருமண தடை ஏன் ஏற்படுது அப்படிங்கிறதும் மக்களுக்கு புரிதலே கிடையாது. இப்போது இன்றைக்கி ஒரு டாக்டர் இருக்கக்கூடிய பெண் வந்து ஈரோடு மாவட்டத்தில் ஒரு டிராக்டர் ஓட்டுற ஒரு டிரைவரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு இன்ஜினியராக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு சாதாரண கூலி வேலைக்கு போகிறவங்கள திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு நல்ல படித்த பெண்ணு பஸ் டிரைவரை, கண்டக்டரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துலலாம் பணம் காசுன்னு வேலை செஞ்சா? இப்போ எல்லாருக்கும் கேட்குற கேள்விகள் எல்லாமே அதிகமாக கேட்குற கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா, பெண் வீட்டாரை குறை சொல்வது எப்படி சொல்கிறாங்கன்னா, பெண் வீட்டார் வந்து அப்பார்ட்மெண்ட் வேணுங்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்கணுங்கிறாங்க, தோட்டங்காடு வேணும்னு சொல்கிறாங்க, வசதியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, அதனால தான் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன, ஆண்மகனுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அதையும் பெண் பிள்ளை பெற்றவர்களுக்கும் இருக்கும் தானே. அதை எப்படி நம்ம குறைன்னு சொல்ல முடியும்? அப்போது இந்த இடத்துல என்ன வேலை செய்யுதுன்னா, வாஸ்து அப்படிங்கிறது தான் வேலை செய்யுது. வாஸ்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மனம் சார்ந்தது, எண்ணங்கள் சார்ந்தது. ஒரு வீட்டுடைய வடமேற்கு திசை அப்படிங்கிறது தவறாக இருந்தால் அந்த வீட்டினுடைய ஆண்மகனுக்கு திருமணம் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். உறவுகள், மாமன் மச்சான் உறவு, அதே மாதிரி அத்தை உறவு, இது எல்லாமே வடமேற்கு தவறாக இருந்தால் ஒரு ஆண்மகனுக்கு கிடைக்காது. அதே போல் தான் தென்கிழக்கு தவறாக இருந்தால் ஒரு பெண்மணிக்கு திருமணம் என்பது
ஒரு எட்டாக்கனி தான். அதனால் எப்போவுமே ஒரு திசையை ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மறுபக்கத்தையும் வாஸ்துவில் இருக்கக்கூடிய சூட்சமங்களையும் வாஸ்துவில் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் நம்ம பார்க்கணும். எல்லாருமே சொல்லக்கூடியது மேலோட்டமான கருத்துக்கள் தான் ஒழிய உள்ளுணர்வோடும் உள்ளார்ந்த கருத்துக்களை பதிவிடக்கூடிய நபர்கள் இன்று மிக மிக சொற்பமானவர்கள் தான். அதனால் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒவ்வொருத்தருடைய முன்னேற்றத்திற்கும் இந்த வாஸ்துங்கிறது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுக்குது. அதனால் இந்த வாஸ்துப்படி நீங்கள் வீடுகள் அமைத்தால் ஆரோக்கியங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் உங்கள் மன நிம்மதி, மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். இது ரெண்டுமே கிடைச்சால் செல்வ செழிப்பான வாழ்க்கை என்பது ஈஸியாக நம்ம எட்டிடலாம்.